இலங்கையில முச்சக்கர வண்டி ஒன்றினுள் இருந்து நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. எங்க நடந்திருக்குன்னு சொல்ல சொன்னால் மொரட்டுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காலி வீதி பகுதியில தான் நடந்திருக்குது. அதுவும் கூர்மையான ஆயுதங்களால அந்த நபரினுடைய உடல் தாக்கப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த முச்சக்கர வண்டிக்குள்ளதான் அந்த நபர் கொலை செய்யப்பட்ட நிலையில இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து அந்த முச்சக்கர வண்டி ஒன்றினால் சடலம் ஒன்று காணப்படுவதாக அந்த மொரட்டுவ போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் அந்த தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து போயிருக்கிறார்கள். விரைந்து சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது நேற்றைய தினம் அளவில் தான் இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்குது. விசாரணைகளின் போது நிறைய விடயங்கள் வெளிவந்திருக்கின்றால் உயிரிழந்தவர் மொரட்டுவை வில்லோரத்துவ பகுதியைச் சேர்ந்த நபர், அதாவது 34 வயதுடைய நபர் என்று சொல்லி போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது, யார் நடத்தினார்கள், என்ன காரணத்துக்காக அவர்கள் நடத்தினார்கள் என்பது பற்றி இதுவரையில் எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. தற்போது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மொரட்டுவை போலீசார் தீவிர விசாரணைகள் நடவடிக்கைகளை எல்லாம் முன்னெடுத்து வருகின்றார்கள்.